ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 3 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 26 × 11. ஸோ இதை நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ண மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம். டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க நம்பரை 2 எண்டில் எழுதிக்கோங்க. 2வையும் 6ஐயும் எழுதியாச்சு. இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்குமோ அதை அப்படியே மிடில் போட்டால் போதும். அப்போ 286 தான் நம்மளோட ஆன்சர். இது கரெக்டானு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வேணால் நீங்கள் நார்மல் மல்டிப்ளையை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 26 × 11. 1 6 is 6, 1 2 is 2, 1 6 is 6, 1 2 is 2. ஸோ 6 8 2. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட். அடுத்த நம்பர் பாருங்கள். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க. 2 டிஜிட்னால் ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணி மிடில் போட்டலாம். ஆனால் இதில் அப்படி போட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி கொடுத்துருக்க நம்பர்ஸில் 2 நம்பர்ஸையும் அதோட எண்டில் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை எண்டில் எழுதிடும். 2வும் 7ம் தான் இதில் ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும். ஸோ நான் அதை எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஸ்டெப்பு இந்த 2ஐயும் ஆட் பண்ணி இதில் போடணும். அப்போ 2 + 6 8. அடுத்து என்ன பண்ணணும்னா 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ண வேணும். 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணி அடுத்த நம்பர் போடணும். இப்போ 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். அப்படி தானே? அப்போ இந்த 13ல் 3ஐ இங்கே போட்டுட்டு இந்த ரிமைனிங் 1 இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்து நம்பர் பக்கத்தில் போட்டுறணும். இது எதுக்கு நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா இதை அடுத்ததில் ஆட் பண்ணி போடணும். அப்போ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2. 8 + 1 9, 3 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதையும் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க நம்பர் 267 × 11. 1 7 is 7, 6 2, 7 6 2. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. 7 6 + 7 13, ரிமைனிங் 1, 6 + 2 8, 8 + 1 9 2. ஸோ நம்மளோட ஆன்சரை பார்த்துக்கோங்க. 2937. இங்கேயும் அதே ஆன்சர் தான் கிடச்சிது. ஸோ நம்ம செய்திருக்கிறது கரெக்ட். ஓகேங்க. இப்போ நான் எடுத்திருக்கிறது நிறைய டிஜிட்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? நிறைய டிஜிட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 டிஜிட் 3 டிஜிட்ஸ் எடுத்தோம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணணும். இப்போ நிறைய எத்தனை டிஜிட் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அதே மெத்தடு தான். ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ட் அந்த எண்டாக 2 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ 7 இங்கே 2. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணணும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து ஆட் பண்ணணும். ஸோ 7 + 8 15. 15க்கு 5 இங்கே, ரிமைனிங் 1 இதில் போட்டுறணும். அடுத்தது என்னது 8 + 6. 8 + 6 வந்து என்னது 14. 14க்கு 4 இங்கே போடணும், 1 இது பக்கத்தில் போடணும். திருப்பி 6 + 1 7, 1 + 4 5, 4 + 3 7, 3 + 2 5. இப்போ எது பக்கத்துலலாம் 1 போட்டிருக்கோமோ அது கூட ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ 7 + 1 8, 5 + 1 6. ரிமைனிங் நம்பர்ஸில் எதுலேயுமே ஆடிங் இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 4 7 5 7 5 2. இதுதாங்க ஆன்சர். இது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்கோங்க நம்பரை 7 8 6 1 4 3 2 × 11. ஸோ 2 3 4 1 6 8 7. Again the same number 2 3 4 1 6 8 7. இப்போ ஆட் பண்ணுங்க. 2 3 + 2 5, 4 + 3 7, 5, then 7 14, remaining 1. ஸோ 9, 9 + 7 16, remaining 1 8. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 86 47 57 52. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் போட்டுடலாங்க. தேங்க்யூ.